ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மூவிராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் சொந்த ஊரில் இருக்கிற ஸ்ரீ ராமலிங்க சவுண்டாம்பிகை அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா, அதுக்கு முதல் நாள் மாதிரி ஹோமம் வளர்த்தாங்கங்க. அந்த ஹோமத்தில் கணவன் மனைவி சேர்ந்து ஹோமத்தில் உட்காந்து நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டுனோன்னா கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எல்லாருமே கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த ஹோமத்தில் உட்காந்தாங்கங்க. தனித்தனியாக தம்பதி சமேதராக சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாட்டி உட்காந்து பூஜை பண்ணோம். அதே மாதிரி நாங்கள் உட்காந்ததுக்கப்புறமா அந்த ஐயர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் உங்கள் மனசில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ கண்டிப்பாக அதை வேண்டிக்கோங்க, 100% கண்டிப்பாக நடக்குமான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி பூஜையில் 100% கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்க. கடவுள் இருக்கார், அது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அவர் சொன்னது மாதிரியே நல்லபடியாக என் மனசில் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை நல்லபடியாக வேண்டிக்கிட்டேங்க. நான் எப்போ வேண்டுனாலும், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் மனசார எப்போ வேண்டுனாலும் கண்டிப்பாக எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்டிப்பேங்க. நம்ம குடும்பம் எப்படி நல்லா இருக்கணுமோ அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிப்பேன். எங்களுக்காக என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வேண்டினதுக்கப்புறமா நம்ம உலக நாட்டு மக்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி எங்கள் வேண்டுதல்களெல்லாம் மனசார நினச்சி பொறி கொடுத்தாங்க. அதை அவங்க மந்திரம் சொல்ல சொல்ல அந்த ஹோமகுண்டத்தில் போட சொன்னாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருந்தோம். அதே மாதிரி நாங்கள் உட்காரும்போது நாங்கள் வந்துட்டு நடுவில் உட்காந்துருந்தோங்க. எங்களுக்கு இடது பக்கம் முதல் வந்துட்டு விநாயகர் வச்சு வச்சுருந்தாங்க, கலசம் வச்சுருந்தாங்க. அந்த இதில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட பெரியம்மா பையன், அவங்க அண்ணன் தான் உட்காந்து, அவங்க அண்ணனும் அண்ணியும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்துட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். நாங்கள் உட்காந்ததில் வந்துட்டு தாமரை வச்சு நல்லா சுற்றி கலசம் வச்சுருந்தாங்கங்க. அதில் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்புறமா எங்களுக்கு ரைட் சைடில் எங்கள் சிங்க வாகனக்காரி ஸ்ரீ ராமலிங்க சவுண்டாம்பிகை அம்மன் வச்சுருந்தாங்க கலசம் வச்சு. அதில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட சித்தி பையன் உட்காந்துருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே அங்கே சொந்த பந்தம் தாங்க, எல்லாருமே சொந்தக்காரங்க தான். ஒவ்வொருத்தராக பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்து வந்து உட்காந்து கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த பூஜையை பண்ணாங்க. என் பையன்தான் அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குங்க, நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். நம்மக்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அதெல்லாம் போய் கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க. எனக்கு உட்கார்ந்த உடனே கொஞ்சம் நேரம் என்ன வேண்டுறதுனே தெரியல. அதுக்கப்புறமா அவங்க மந்திரம் சொல்ல அப்புறமா நம்ம மனசில் இருக்கிற வேண்டுதல்களெல்லாம் நல்லபடியாக வேண்டிக்கிட்டேங்க. நல்லபடியாக பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா சுற்றி வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே கோவிலுக்கு வந்து அங்கே அன்னதானம் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே அன்னதானம் நடந்ததுங்க. நல்லபடியாக வந்து அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா அன்றைக்கி நைட்டு பாட்டு கச்சேரி போட்டிருந்தாங்க. சரின்னு அதையும் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. பாட்டு கச்சேரியெலாம் நல்லா சூப்பராக பாட்டு பாடினாங்க. அப்புறமா அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு பூவெல்லாம் கட்ட வேண்டியது இருந்தது. மறுநாள் பால் குடம் எடுக்கணும். அப்புறம் நைட்டு விளக்கு பூஜை வேறு இருந்தது. அதனால் நிறைய பூ கட்ட வேண்டியது இருந்ததுன்ட்டு நாங்களும் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம். இப்போ நாங்கள் எந்திரிக்கும் போது உள்ளே வராங்க இல்லையா, அதான் என்னோட நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.